2026க்கான கலைஞர் பொற்கிளி விருது பெற்ற எழுத்தாளரும் மற்றும் சமூக செயல்பாட்டுமான ஆதவன் தீட்சண்யா நம்மோட இணைகிறாரு. சார், இந்த ஆண்டு உங்களோட சிறுகதைக்கான விருது பெற்றிருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா எந்த ஒரு எழுத்தாளரும் அதாவது கலைஞரும் தங்களுக்கு ஏதாவது விருது கிடைக்கும், பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எழுதுவதில்லை. அவர்கள் தாங்கள் வாழும் காலத்தினுடைய இந்த மண்ணையும் மக்களையும் காலத்தையும் எழுதுவதற்காகத்தான், தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நடக்கிற போது அதை சமூகம் உன்னிப்பாக கவனிக்கிறது, உரிய வகையில் அவர்களை கொண்டாடுகிறது என்ற ஒரு விஷயத்தை உணர்கிற போது அது எழுதக்கூடியவர்களுக்கு, கலை இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு உற்சாகத்தையும் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பிடிப்பையும் கூடுதலாக உருவாக்குகிறது. அந்த வகையில் இந்த விருது பெற்றது என்பது, அதுவும் நான் எதுவும் விண்ணப்பிக்காமல் பப்பாசியினுடைய நடுவர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு கூடுதலாக எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஏனென்றால் இன்றைக்கு விருதுகள் எல்லாம் பெறப்படுவதா வாங்கப்படுவதா என்று ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்களாக தேர்வு செய்து எங்களை அழைத்து இந்த விருதை கொடுத்தது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நான் கருதுகிறேன். அதே போலவே சில இடங்களிலே விருது என்பது சில பொன்னாடை அல்லது ஏதாவது ஒரு பட்டயம் இது போன்று கொடுப்பார்கள். இவர்கள் கலைஞர் அவர்கள் கொடுத்த 1 கோடி ரூபாய் நிதியிலிருந்து வருடம் 6 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி நல்கையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது, அதாவது பரிசு தொகையாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏனென்றால் ஒரு ஒன்றிய அரசின் கீழ் இறங்கக்கூடிய ஒரு தேசிய இலக்கிய அமைப்பான சாகித்ய அகாடமியை இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் தான் பரிசு கொடுக்கிறது என்ற போது, ஒரு தனி நிறுவனம், பப்பாசி என்கிற ஒரு தனி நிறுவனம், அது கலைஞர் என்கிற ஒரு தனி ஆளுமை கொடுத்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது என்பது ஒரு மதிக்கத்தக்க ஒரு தொகையாகத்தான் இருக்கிறது. அது 1 லட்சமா 1 கோடியா என்பதை தாண்டி ஆட்சியாளராக இருக்கிற காலத்தில் அவர் தன்னுடைய சொந்த பங்களிப்பிலிருந்து இப்படி கலை இலக்கியத்தில் செயல்படக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முறையில் அவர் கொடுத்திருப்பது என்பது மிக முக்கியமாக மதிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் கருதுகிறேன். உண்மையில் மகிழ்ச்சியான விஷயம்.